வெல்கம் டு தார்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஆனியனையும் கேப்சிகமையும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் குடமிளகாயும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை சுருளை வதக்கிடக்கூடாது, ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அதே கடாயிலேயே தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தயிர் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இதை சேர்த்தோன்னே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகமையும் இதில் சேர்த்துட்டு மூடிட்டு கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.